கிறிஸ்துவுக்குள் பிரியமான சகோதரர்கள், சகோதரிகள், அ பெரியவங்க, சின்ன குட்டீஸ், வாலிப பிள்ளைங்க எல்லாருக்கும் இயேசுவின் நாமத்தில் என் அன்பின் வாழ்த்துக்களை நான் தெரிவித்துக் கொள்ளுகிறேன். இந்த நல்ல மாலை வேளையில கூட நான் உங்களை சந்திப்பதில் எனக்கு ரொம்ப சந்தோஷம். இந்த நாளிலும் நாம் ஒரு சில வசனங்களை தியானிப்போம். இன்றைக்கு யோசேப்பை குறித்து அவன் வாழ்க்கையில் நடந்த சம்பவத்தை குறித்து நாம் பார்க்க போகிறோம். நீங்க ஆதியாகமத்தின் புஸ்தகம் 37வது அதிகாரத்தை வாசிப்பீர்களானால், அங்கே யோசேப்பு என்கிற 17 வயது வாலிபனுக்கு ஆண்டவர் ஒரு சொப்பனத்தை காண்பிக்கிறார். அவன் அந்த சொப்பனத்தை அவனுடைய சகோதரர்களிடத்தில் அவன் பகிர்ந்து கொள்ளுகிறான். அப்ப அவனுடைய சகோதரர்களுக்கு அவன் மேல ஒரு பொறாமை. ஏன்னா அந்த சொப்பனம் அப்படிப்பட்டதா இருந்தது. அவர்கள் எல்லாரை காட்டிலும் தேவன் யோசேப்பை உயர்த்துவதாக அவனுக்கு உறுதியளித்திருந்தால் அவனுடைய சொப்பனத்துல. ஆகவே நாட்கள் கடந்து சென்றது. அவனுடைய சகோதரர்கள் எல்லாம் ஆடு மேய்ப்பதற்காக தூர இடத்திற்கு போன பொழுது அவன் தகப்பன் சொன்னார், இங்க கொஞ்சம் தானியங்கள் இருக்குது, இதெல்லாம் நீ எடுத்துட்டு போய் உன் சகோதரர்களை பார்த்துட்டு அவங்கள நலம் விசாரிச்சுட்டு வான்னு சொல்லி அவன் தகப்பன் யாக்கோபு இந்த யோசேப் என்கிற வாலிபனை அவர்களை பார்க்கும்படி அனுப்பினான். ஆனால் அவர்கள் இந்த யோசேப்பு தூரத்துல வரும்போதே இதோ சொப்பனக்காரன் வருகிறான்னு சொல்லி இன்னைக்கு அவனுடைய சொப்பனம் எப்படி முடியும் என்று பார்ப்போம்னு சொல்லி அவனை காயப்படுத்தி தன் சொந்த சகோதரன் கூட நின்று பார்க்காம எல்லாரும் அவன் என்ன பண்ணாங்கன்னா கிணத்திற்குள்ள போட்டாங்க. அந்த கிணறு எப்படிப்பட்டதா இருந்ததா, தண்ணி இல்லாத ஒரு கிணறா இருந்தது. ஆகவே பிரியமானவர்களே, கொஞ்ச நேரம் ஆனதற்கு பின்பதாக அவனுடைய சகோதரர்கள்ல ஒருத்தன் சொல்றான், ரூபன் சொல்றான், இவனை ஏன் நம்ம கொண்டு போடணும், அங்க தூரத்துல வர்ற அந்த மீதியானுடைய கைகள்ல நம்ம அவனை விட்டு போட்டுருவோம்னு சொல்லி எகிப்திற்கு போகிற அந்த வியாபாரிகள் இடத்துல 20 வெள்ளிக்காசுக்காக தன் சகோதரனை விற்று போட்டாங்க. ஸோ அதற்கு பின்பதாக என்ன நடந்துச்சு அப்படின்னா, அடுத்து நீங்க 39வது அதிகாரத்தை வாசிப்பீங்க அப்படின்னா, அங்கே எகிப்தினுடைய ராஜாவாகிய பார்வோன் அவனுடைய அரசியல் தளபதியா இருக்கிற அந்த போத்திபார் அவனுடைய வீட்டுல அடிமைக்காக அவன் தெரிந்து கொள்ளப்படுகிறான். ஆகவே ஃபர்ஸ்ட் அடிமையா இருந்தான், அப்புறம் அவன் வேலைக்காரனாய் மாறினான். அதற்கு பின்பதாக வீட்டு விசாரணைக்காரனாய் மாற்றப்பட்டான். பின்பு அந்த வீட்டிற்கே தலைவனாய், அதாவது போத்திபார் அந்த வீட்டில் உள்ள எல்லாவற்றையும் யோசேப்பின் கைகள்ல கொடுத்து எல்லா அதிகாரத்தையும் அவனுக்கு கொடுத்தார். ஏன்னு சொன்னா 39வது அதிகாரத்துல நாம் பார்க்கிறோம், கர்த்தர் யோசேப்போடே இருந்தார், அவன் காரிய சித்தி உள்ளவனானான். ஆகவே பிரியமானவர்களே, தேவன் கொடுக்கிற சொப்பனம் இஸ்ரவேல் தேசத்திலே நடக்கும் என்று ஒருவேளை யோசேப்பு நினைத்திருக்கலாம். ஆனால் தேவன் அவனை எகிப்திற்கு கொண்டு போய் அங்கே அடிமையாய் இருந்தவனை வேலைக்காரனாய் மாற்றி, அவனை வீட்டு விசாரணைக்காரனாய் மாற்றி, பின்பு அந்த வீட்டிற்கே ஒரு அதிகாரியா கர்த்தர் அவனை மாற்றினார். ஸோ இதெல்லாம் நடந்துட்டு இருக்கும்போது அவன் அடிமையா இருந்த, விற்று போடப்பட்ட ஒரு அடிமையான நம்ம ஆண்டவர் இவ்வளவு தூரம் உயர்த்தி வச்சிருக்கிறார். ஒருவேளை இதுதான் சொப்பனத்தினுடைய அர்த்தமாய் ஆசீர்வாதமாய் இருக்குமோ என்று அவன் நினைத்து பார்த்து முடிக்கிறதுக்குள்ள, அவன் பெருமூச்சு விட்டுறதுக்குள்ள அந்த போத்திபாருடைய மனைவி அவன் மேல் தவறான ஒரு பழியை சுமத்தினாள். என்னன்னா, தனியா இருக்கும்போது இவன் என்னிடத்தில் தவறாய் நடந்து கொள்ள ட்ரை பண்ணான்னு சொல்லி அவன் மேல் ஒரு தவறான பழியை சுமத்தினதுனால போத்திபார் அவனை சிறைச்சாலையிலே கொண்டு போய் போட்டு விட்டார். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, நம்ம எல்லாருக்குமே கிராஃப் தெரியும் இல்லையா? அது 0ல இருந்து ஆரம்பிச்சு அதுக்கப்புறம் 1, தென் அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் பாயிண்ட், அடுத்த நெக்ஸ்ட் பாயிண்ட், அது ஒரு கிராஜுவலா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கும். அதுக்கப்புறம் எங்கேயாவது ஒரு இடத்துல டிக்ரீஸ் ஆகுது அப்படின்னா கொஞ்சம் ஒரு பாயிண்ட் டிக்ரீஸ் ஆகும், தென் அதுக்கப்புறம் கொஞ்சம் டிக்ரீஸ் ஆகும், அப்புறம் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆகும். ஸோ கிராஃப் இப்படிதான் போகும் இல்லையா? ஆனால் யோசேப்பினுடைய வாழ்க்கையில் நடந்தது என்ன தெரியுமா? அடிமையிலிருந்து டைரக்டா அவன் வீட்டுக்கு அதிகாரியாய் மாறினான். பின்பு பாத்தீங்கன்னா அப்படியே டவுன். இப்ப அடிமை கூட கிடையாது. நல்லா தெரிஞ்சுக்கோ, இப்ப அவன் அடிமை கூட கிடையாது.
அவன் இப்பொழுது அந்த தேசத்தினுடைய ஒரு கைதி. அவன் வாழ்க்கையில என்ன நடந்தது பாத்தீங்களா? நல்லா போயிட்டு இருந்த அவனுடைய வாழ்க்கை. சொப்பனத்திற்கு நேராக அவன் நினைச்சான், தேவன் நமக்கு கொடுத்த அந்த திட்டத்திற்கு நேராக நம்ம நடத்தி கொண்டு போறார்ன்னு சந்தோஷப்பட்டிருந்த அவனுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு ஏமாற்றம். ஆனாலும் வசனம் சொல்லுகிறது, கர்த்தர் சிறைச்சாலையிலே யோசேப்போடு கூட இருந்தார். அவன் காரிய சித்தி உள்ளவனானான். இன்னைக்கு இந்த வார்த்தையை ஏன் அவர் நம்மோடு பேசுகிறார் என்றால், வீட்டிற்கு அதிகாரியாய் மாறிவிட்டோம் என்கிற ஒரு சாட்டிஸ்பேக்ஷன் அவனுக்குள்ள வந்திருக்கலாம். ஒருவேளை தேவன் நமக்காக வைத்திருக்கிற நோக்கங்களும் திட்டங்களும் பெரியது. நாம் இன்றைக்கான சூழ்நிலையைத்தான் நாம் பார்க்கிறோமே தவிர, அதுல நாம் திருப்தி ஆகிறோமே தவிர, தேவன் நம்முடைய வாழ்க்கையில எதிர்காலத்துல அல்லது நம்முடைய வாழ்க்கைக்கு தேவையான ஒரு திட்டத்திற்கு நேராய் நாம் நடக்கிறோமா என்பதுல நாம் எப்பொழுதும் ஒரு கேள்வி எழுப்பிக் கொண்டே இருக்க வேண்டும். எனக்கும் ஆண்டவர் சொல்லுகிற வார்த்தை என்ன தெரியுமா? அவர் அவனை வீட்டிற்கு அதிகாரியாய் அல்ல, அந்த தேசத்திற்கு அதிகாரியாய் மாற்றுகிறது தான் தேவனுடைய திட்டம். அதே மாதிரி தேவன் அந்த தேசத்துல அவனை அதிகாரியாய் மாற்றினார். அதற்குரிய சூழ்நிலைகளை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அதுக்கு பின்பதாக வருகிற அதிகாரத்தெல்லாம் வாசிச்சு பார்த்தா உங்களுக்கு தெரியும். ஆகவே பிரியமானவர்களே, இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை அதை நாம் பார்க்குமானால், அங்க இருக்கிற சூழ்நிலைகள் ஒருவேளை எதிர்மாறானவைகளா இருக்கலாம். தேவன் சொன்னது ஒரு வார்த்தை ஒரு விதமா இருக்கலாம். ஆனால் நம்முடைய வாழ்க்கையில நடக்கிறது ஒரு விதமா இருக்கலாம். இது தற்காலிக சோதனை, தற்காலிக போராட்டம். ஆகவே நம்முடைய வாழ்க்கையில நான் நல்லா தானே போயிட்டு இருந்தேன். என் வாழ்க்கை நல்லா தானே இருந்துச்சு. ஏன் இந்த திடீர் வேதனை, இந்த திடீர் அழுகை, இந்த திடீர் ஆக்சிடென்ட், சடனா ஏன் என் வாழ்க்கையில இப்படி நடக்குன்னு நீங்க ஒருவேளை நீங்க நினைச்சிட்டு இருக்கீங்கன்னா, உங்களுடைய எண்ணங்களை மாத்திக் கொள்ளுங்க. தேவனுடைய சித்தம் இல்லாமல் உங்கள் தலையில் உள்ள மயிரில ஒன்று கூட கீழே விழுகாது என்று இந்த வேதம் சொல்லியிருக்கிறது. ஆகவே பிரியமானவர்களே, உங்களுக்கு ஒண்ணு தெரியுமா? நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். இப்படிப்பட்ட ஒரு தவறான காரியத்தை செய்தா எகிப்தில் என்ன தண்டனை தெரியுமா? அவனுடைய தலை துண்டிக்கப்படுகிற ஒரு தண்டனை அங்கே எகிப்தில் இருந்தது. ஆனாலும் கர்த்தர் யோசேப்போடு இருந்தார். அவன் அங்கே போத்திபாருடைய கண்களையும், அங்கே சிறைச்சாலை தலைவனுடைய கண்களையும், இதெல்லாம் தாண்டி அங்கே பார்வோனுடைய கண்களையும் தேவன் அவனுக்கு தயவை உண்டாக்கினார். பார்வோன் சொன்ன ஒரு விஷயத்தை பாக்குறீங்களா? இப்பொழுது இவன் என்னிலும் எனக்கு அடுத்தபடியா இவன் அதிகாரியா இருப்பான்னு சொல்லி, இந்த தேசத்திற்கே இவன் அதிகாரியா இருப்பான். இவன் சொல்லாம ஒருவனும் கையையும் அசைக்க கூடாது, காலையும் அசைக்க கூடாது. இவ்வளவு நாள் அடிமையாய் குனிந்து வணங்கி கொண்டிருந்த இவனை பார்த்து இப்ப பார்வோன் சொல்றாரு, இவன் வரும்போது எல்லாரும் தெண்டனிட்டு பணியுங்கள். தெண்டனிட்டு என்ன தெரியுமா? கீழே முழங்கால் போட்டு கைகளை உயர்த்தி இப்படி தெண்டனிட்டு பணியணும். தேவன் எப்படியாய் உயர்த்தி வைத்திருந்தார். ஆகவே இப்பொழுது இருக்கிற சூழ்நிலையை நீங்கள் பார்க்க வேண்டாம். இன்றைக்கு ஒரு விடுதலையை கர்த்தர் உங்களுக்கு தருகிறார். அது வியாதியா இருக்கலாம், பலவீனமா இருக்கலாம், கடன் பிரச்சனையா இருக்கலாம், சாபமா இருக்கலாம், என்ன காரியமா இருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு ஒரு விடுதலையை தருவார். ஆகவே இப்பொழுது ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். அருமையான நம்முடைய சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவர்கள் இன்றைக்கு விடுதலையாக்கப்பட்டிருக்கிறாங்க. அவங்களுக்கு ஜாமீன் கிடைத்திருக்கிறது. ஸோ இதை நான் ஏன் சொல்றேன் அப்படின்னா, அவர் ஒரு நல்ல ஆவிக்குரிய ஒரு நல்ல தகப்பன், நல்ல பாடல்களை எழுதுகிறவர். அவருடைய செய்தியை நீங்க எத்தனை பேர் முழுமையா கேட்டிருக்கீங்கன்னு எனக்கு தெரியல. ஏதோ யூடியூப்ல அங்கங்க 2, 3 வீடியோக்கள் வருகிறத பார்த்து நீங்க ஒருவேளை தவறான கண்ணோட்டம் அவர் மேல இருக்கலாம். ஸோ தயவு செஞ்சு நீங்க போய் ஆரம்பத்துல இருந்து முடிகிற வரைக்கும் அவருடைய செய்தியை நீங்க கவனமாய் கேளுங்க. அது ரொம்ப ஆழமாய் பிரயோஜனமா இருக்கும். ஸோ கடந்த நாட்கள்ல அவர் மேல வைக்கப்பட்ட தவறான விமர்சனங்களை நீங்க யூடியூப்ல பார்த்துட்டு இருப்பீங்க. இதுல என்ன ரொம்ப பாதிச்ச ஒரு விஷயம் என்னன்னா, அன்னைக்கு யோசேப்பு வாழ்க்கையில நடந்ததுதான் இன்னைக்கு அருமையான சகோதரர் ஜான் ஜெபராஜ் அவங்களுக்கு நடந்தது. இதை விட பெரிய மனசு கஷ்டப்படுகிற ஒரு காரியம் என்ன தெரியுமா? இதோ சகோதரர்கள் ஒருமித்து வாசம் பண்ணுவது எத்தனை நன்மையும் எத்தனை இன்பவுமா இருக்கு. ஆண்டவரே
ஒரு ஒருவன் பாவம் செய்தால் அவன் பாவத்தை மன்னிச்சு அவனுக்கான புதிய வழியை திறந்து கொடுக்கணும்னு நினைக்கிற தாராள பிரபு நம்முடைய ஆண்டவர். ஆனால் இன்னைக்கு நான் உண்மையான கிறிஸ்துவன், கள்ள ஊழியர்களை நாங்க கண்டுபிடிக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில பேர் யூடியூப் சேனல்ல ஜான் ஜெபராஜ் மாத்திரமல்ல, எல்லா ஊழியர்களையும் தவறாய் பேசுகிற ஒரு பழக்கம் இன்னைக்கு இந்த யூடியூப் கலாச்சாரத்திற்குள்ள வந்திருக்கிறது. அது யாரா இருந்தாலும் அவங்கள தப்பா தான் சொல்லுவாங்க. அப்படிப்பட்டவர்கள் இன்னைக்கு யூடியூப் சேனல். நான் இன்னொன்னு சொல்ல விரும்புறேன். என்னன்னா, இவ்வளவு நேரம் ஜெபிக்கிற, ஆண்டவர் சமூகத்துல காத்திருக்கிற என்னாலேயே அல்லது நம்மளாலேயே சில நேரம் ஆண்டவருடைய வார்த்தையை கேட்கறதுக்கு கடினமா இருக்குது. ஆண்டவர்ட்ட இருந்து ஒரு வார்த்தையை பெற்றுக்கொள்றதுக்கு அவ்வளவு போராட வேண்டியது இருக்குது. ஆனா, எந்த ஒரு வேலையுமே இல்லாம மத்தவங்கள மட்டுமே குற்றம் சொல்லணும்னு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அதற்காகவே செலவிடுகிற இவர்கள் எப்படி கிறிஸ்தவர்களா இருக்க முடியும்? ஸோ தன்னுடைய வாழ்க்கைய பார்க்காம, தன்னுடைய ஆவிக்குரிய ஜீவியத்தை பார்க்காம, ஒரு மனிதன் எப்படி இப்படி பேசுகிறான்? மற்றவன் குற்றவாளியா என்று. கவனமா இருங்க. ஸோ அப்படிப்பட்ட வீடியோக்கள் எல்லாம் நீங்க கொஞ்சம் ஸ்கிப் பண்ணிட்டு, அவங்களுடைய பர்சனல் லைஃப பார்க்காதீங்க. அவங்கள கொண்டு தேவன் என்னென்ன காரியங்கள இந்த தேசத்துல இதுவரைக்கும் யாராலும் செய்ய முடியாத காரியங்கள செய்து கொண்டு வருகிறார். இது சாதாரணமாய் ஒரு மனிதனால செய்ய முடியாது. தேவன் கூட இல்லைன்னா யாராலும் யாராலும் நாம் நிலை நிற்கவே முடியாது. ஆகவே பிரியமானவர்களே, தொடர்ந்து ஒவ்வொரு ஊழியர்களுக்காகவும் நாம் ஜெபிப்போம். கர்த்தர் இன்றைக்கு அருமையான ஜான் ஜெபராஜ் அண்ணனுக்கு நல்ல ஒரு விடுதலையை கொடுத்ததுக்காக நான் கர்த்தரை ஸ்தோத்திரிக்கிறேன். இப்ப நான் நினைச்சு பார்க்கும்போது, ஒருவேளை யோசேப்பின் நாட்கள்ல இந்த யூடியூப் இருந்துச்சுன்னா அவனுடைய நிலைமை என்னவா இருக்கும் என்று நான் யோசிக்கும் போது எனக்கு சிரிப்பு தான் வருகிறது. ஆகவே பிரியமான தேவப்பிள்ளையே, இந்த வீடியோ பார்த்து கொண்டிருக்கிற உங்களுடைய வாழ்க்கையிலும் ஆண்டவர் ஒரு மெய்யான விடுதலையை தருவார். உங்களை ஆசீர்வாதமாய் வழி நடத்துவார். ஆமென்.